நமஸ்தே. ரிஷப ராசினர் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம், அவங்களுடைய குணநலன்கள் என்ன, அவங்க எந்த விஷயத்துலலாம் மாற்றிக்கலாம், எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது ரிஷப ராசினர் இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் இடம். ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரன். இவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலமான இருக்கிற இடத்துல தான் இருக்கவே முடியும். அதனால் ரிஷப ராசினர் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அவர் வளர வளர அந்த குடும்பமும் வளருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க செல்வ செழிப்போடு தான் வாழ்வாங்க. இவங்களுக்கு எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தை நல்ல தானியத்தோடு வச்சுக்கணுன்றது தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசினரில் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ரொம்பவே நல்ல கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அதே இடத்துல கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸும் இருக்கும் இவங்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு 3 பாதம் இருக்குங்க ரிஷப ராசியில். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. கம்பேர் திஸ் ரோகிணி நட்சத்திரம் அண்ட் மிருகசீரிஷ நட்சத்திரம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆளுமை தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசியாக இருந்துட்டு போவாங்க. இருக்கிற இடம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னை மிஞ்சி தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதனால் எது வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு தனக்கு பிரித்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு வெளிக்காட்டவே செய்வாங்க. அதாவது ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க கூட இவங்க முதல்ல பார்த்துட்டாங்கன்னா இவங்களோட பங்கை தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை வந்து வீட்டில் இருக்குன்றதை மற்றவங்களுக்கு காட்டுவாங்க. முடிஞ்சால் அதுலேயும் ஷேர் எடுத்துக்க செய்வாங்க. ரிஷப ராசினர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியான கேரக்டர். இவங்களுக்கு எது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, அதாவது ஒரு விஷயம் மாறுது, தனக்கு பிடிக்காமல் ஒன்றத்தை மாறுதுன்னும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அதுதான் இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அடம் பிடிப்பாங்க. தனக்கு எது தேவையோ அது மட்டும்தான் நடக்கும், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது மட்டும்தான் எனக்கு கிடைக்கணுன்றதுல ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா அதுக்காக ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. அப்போ தான் இவங்களுக்கு கோபமே வெளிப்படும். எனக்கு பிடிக்காதது ஏன் எனக்கு வரல அப்படின்றதுல அது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த இடத்துல அவங்க கோபமும் ஆக்ரோஷமும் அதிகமாக வெளிப்படும். இந்த ரிஷப ராசினருக்குள்ள கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண அமைப்பில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். அதுவும் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம்னா இன்னும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜுக்கான அமைப்பாக தான் இருக்குது. ஸோ லவ் பண்ணும்போதே உங்களுடைய பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலை தொழிலையும் சரி, அதே மாதிரி பார்ட்னர் கல்யாணத்தை பண்ணிக்க போகிற ஆளையும் சரி சரியாக சூஸ் பண்ண மாட்டாங்க. அது 40 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க அதை ஃபீலே பண்ணுவாங்க. அது அப்போ தான் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் வேலை ஆரம்பிக்கிறதுனாலும் சரி, இல்லை ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுனாலும் சரி, நமக்கு இது செட் ஆகுமா ஆகாதான்னு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கிற காத்திரகந்தேஸ்வரர் கோயில், அங்கே இருக்க கோயிலில் முருகரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் தான் நீங்கள் போய் வழிபாடு பண்ணணும். அங்கே போய் நீங்கள் கோயிலில் போய் அபிஷேக அர்ச்சனைக்கு நீங்கள் உங்களுடைய தொண்டு உதவிகளை செய்யுங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் இருக்கிற அந்த சண்டை சச்சரவுகள், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கீங்க, அப்போ உங்களோட ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சரியான அம்சத்தில் இல்லைன்னா உங்களுக்கு வேலையில் பெரிய தொந்தரவாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த காத்திரகந்தேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது, துன்பமாக இருக்குன்னும் போது அப்போ உங்களுக்கு 21வது நட்சத்திரமான கும்பகோணம் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள்லாம் தொழுங்கும். இது என்ன நாளில் நீங்கள் போய் இந்த பூஜை பண்ணணும்னா அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் கோயிலை நீங்கள் வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க எங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் பாண்ட
பாண்டவ தூத பெருமாள்னு கோயில் இருக்குங்க. அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. அதாவது என்னென்னா, பாண்டவ தூத பெருமாள்னா அந்த பெருமாளே வந்து கிருஷ்ண பரமாத்மாவே வந்து பாண்டவர்களுக்காக தூது போனார்ல, அதை குறிக்கும் விதமாக தான் அந்த கோயில் இருக்கு. நீங்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு பெருசாக துன்பம்ன்றது அதிகபட்சம் இருக்காது. சப்போஸ் உங்கள் ஜாதக அமைப்பு ஏதோ ஒன்று சரியில்லை, அந்த டைமுக்கு டிரான்சிட்ஸ் எதுவும் சரியில்லை, கிரக கோச்சார நிலைகள் எதுவும் உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டங்கள், குறைகள், கவலைகள் எல்லாமே ஏற்படுங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டங்கள், குறைகள், கவலைகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு 21வது நட்சத்திரமான திருவாரூர் திருப்புகலூரில் இருக்கும் சதய நட்சத்திரத்துக்கான கோயில் அக்னிபுரீஸ்வரர் கோயில். இந்த அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிலை. அதாவது என்னென்னா, ரிஷபராசினர் பெரும்பாலும் வந்து அப்ராடுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு அப்ராட் சான்ஸ் நல்லாவே கிடைக்கும். விசா சீக்கிரம் அமைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் சதய நட்சத்திரமான அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். அடுத்ததான் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோவக்காரங்களாக இருப்பாங்க. ஈகோயிஸ்டிக் அதிகமாகவே இருக்கும். அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கால்குலேட்டிவாக பேசுவாங்க. யாரையும் எதிர்த்துக்க மாட்டாங்க, யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க. அந்த கிருஷ்ணர் எப்படி தூது போகிற இடத்துல தன்னுடைய வாய் ஜாலத்தை காட்டுவாரோ அதே மாதிரி தான் ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களும். உங்களுக்கு பேச்சு திறமை ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஆனால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு பேச்சு திறமை இருந்தாலும் கோபங்கள் அதிகமாக ஏற்படும். தன்னுடைய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனாலே இவங்க பல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அப்படி பல வாய்ப்புகளை இழக்கிற மாதிரியான சூழ்நிலை வருதுன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் அன்று, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர கோயிலான ஆதி நாராயண பெருமாள், இது வந்து எங்கே இருக்குன்னா திருவாரூர் பக்கத்தில் இருக்கு. திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற ஆதி நாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அங்கே போய் நீங்கள் துளசியில் அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே நீங்கள் உங்கள் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு 7 சனினால தாக்கங்கள் அதிகமாக இருக்குது, இல்லை குரு தோஷம் ஏதாவது இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு இருக்கும்போது, அதாவது குழந்தை பிறப்பு தாமதம் ஏதாவது இருக்குன்னும் போது நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலான்னா, அதாவது புரட்டாதி நட்சத்திரமான திருவையாறில் இருக்கும் திருவானேஸ்வரர் கோயில். இது வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கான கோயில். இந்த திருவானேஸ்வரர் கோயில் இது எங்கே இருக்குதுன்னா திருவையார் ரங்கநாதபுரத்தில் இருக்குது. அதாவது உங்களுக்கு குழந்தை தாமதமாக இருக்குது, உங்களுக்கு கௌரவம் பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்குது, நிறைய மதிப்பு மரியாதைக்கு கேள்விக்குறையாக இருக்குது, அவமானம் அதிகமாக ஏற்படுதுன்னா அப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. பொதுவாகவே ரிஷப ராசினர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்னு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் கூட பிறந்தவங்களையும் உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து பரிகாரமாக தான் செயல்படுங்க. அதனால் உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அவங்க லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களையும் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க.